95% ஆப்கானிஸ்தான் தான் ஜெயிப்பாங்க. அவங்க ஜெயிச்சாலே போதும், பெரிய ரன் ரேட் எல்லாம் தேவையில்ல, அவங்க ஜெயிச்சாலே போதும், ஆஸ்திரேலியா பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. நான் இன்னொரு சர்ப்ரைஸும் கொடுக்குறேன். வந்து செமிஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்கா அடிக்க போறாங்க. இட் இஸ் a சர்ப்ரைஸ். வந்து செமிஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்கா தோக்கடிக்க போறாங்க. 60-40 சான்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அப்கோர்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிரஷர் இருக்கு. ஏன்னா இந்த முறையாச்சும் நம்ம வேர்ல்டு கப் ஜெயிச்சிடணும்னு. ஆனா ஆப்கானிஸ்தானுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை, பெறுவதற்கு உலகம் முன்னு போய் விளையாடுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இதை விட ஒரு முக்கியமான பாயிண்ட், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஸ்பின்னுல கண்டம். ஆனா இவங்க கிட்ட 3 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இவர் இருக்காரு, ரஷீத் கான் இருக்காரு, நூர் இருக்காரு, நபி இருக்காரு. போதா குறைக்கு குல்பதினே சில நேரம் ஃபாஸ்ட் போடுறதே ஸ்பின் மாதிரி கையில எல்லாம் சுழட்டி போடுறாரு. அதனால தேர் இஸ் அ டேஞ்சர். மார்க்ரம், கிளாசன் தவிர யாருமே ரெப்யூட்டட் ஸ்பின் பிளேயர்ஸ் கிடையாது. அதுவும் அவங்களும் பெரிய ஃபார்ம்ல இப்ப இல்ல. அப்படிங்கிறதுனால சவுத் ஆப்பிரிக்கா அவங்க பேட்டிங்ல போக்கஸ் பண்ணா 40% சான்ஸ் இருக்கு வின் பண்ண. ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட அவங்களுக்கு இந்த டைம் லக் ரொம்ப ஃபேவரபிளா இருந்திருக்கு. சோ அதனால சவுத் ஆப்பிரிக்கா இது வரைக்கும் லக் சப்போர்ட் பண்ணதே இல்லை, இப்ப மழை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. சோ அந்த ஒரு ஃபார்ச்சூன் அவங்களுக்கு கொடுக்கறதுனால I will give 60-40. நான் செமிஃபைனல்ஸே பேசிட்டேன். ஆப்கானிஸ்தான் தான் 60% சான்ஸ். So we Afghanistan to play semi-final against South Africa and final against India.